சாலிஹீன்கள், நல்லவர்கள், உயர்ந்தவர்கள், இதில் ஏழை பணக்காரர்கள் என்று வித்தியாசம் இல்லாமல் கஷ்டப்பட்டவங்க கூட தங்களுக்கு உள்ள தகுதிக்கு கொண்டு போய் தங்களுடைய இடத்தை பள்ளிவாசலுக்கும் சமுதாயத்திற்கும் நலனுக்குமாக கொடுத்த வரலாறுகள் எல்லாம் நாம் நிறைய வைத்திருக்கிறோம். மதீனா வந்தபோது தண்ணி சரியில்லை. மதீனாவில் தண்ணி குடிக்கிறதுக்கான ஒரு நல்ல வழி இல்லை. அந்த தண்ணி ஒத்துக்கிடவும் இல்லை. மதீனாவில் ஒரே ஒரு கிணத்து தண்ணி எல்லாருக்கும் ஒத்துக்கிட்டு, அந்த கிணறு நம்முடைய பொறுப்புல இல்லை, அது வேறொருடைய உரிமையாக இருந்தது. என் பெருமான் ஆசைப்படுறார், அந்த தண்ணீர் மக்களுக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்குது. அந்த தண்ணியை குடித்தா ராகத்தாக இருக்கிறாங்க. மற்ற தண்ணி செட் ஆகல, உடம்புக்கு ரொம்ப முக்கியம் தண்ணீர். சாபாக்கள் எல்லாம் காய்ச்சல்ல மாட்டிக்கிட்டாங்க. எல்லாருக்குமே உடல்நலம் பாதிக்கப்படுது. ஆனால் அந்த தண்ணி ரொம்ப அழகாக இருக்குது. பெருமானார் சொல்கிறாங்க, அந்த கிணறு யாராவது வாங்கி அல்லாஹ்வுக்காக வக்ஃபு பண்ணிருங்களேங்கிறாங்க. அந்த கிணத்தை வாங்கி மூமின்களுக்கு கொடுத்துருங்க. அதுக்கு ரசூல் சொன்ன கைமாறு என்ன தெரியுமா? அதுமுல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கத்தை நான் வாங்கி கொடுக்கிறேன். நபி பெருமானார் சொல்வார்கள், யார் அந்த கிணத்தை வாங்கி கொடுக்குறீங்க? நான் சொர்க்கத்துக்கு பொறுப்புன்னாங்க. மறுநாள் காலையில் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த கிணறு நான் வாங்கிட்டேன். என்னப்பா உனக்கு சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு கேட்குறாங்க? 35,000 திர்ஹம்ங்கிறாங்க. 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக 35,000 திர்ஹம் கொடுத்து அந்த கிணறை வாங்கி வக்ஃப் செய்கிறாங்க. அந்த கிணத்தை வாங்கி மோமின்களுக்கு கொடுக்குறாங்க. மக்கள் தண்ணீருக்காக ஏங்குறாங்க, தாகத்தில் துடிக்கிறாங்க. எந்த தண்ணியும் ஒத்துக்கிடல, அந்த தண்ணி ஒத்துக்கிறது, அதை குடிக்க தர்றாங்க. ரசூல் வாழ்த்துகிறார்கள், துஆ செய்கிறார்கள். ஒரு காலம் பெருமானாரினுடைய அருமையான அந்த துவக்கத்தில் இருந்து சமூகத்தின் எல்லா நலன்களுக்குள்ளாலும் தங்களுடைய சொத்துக்களை பல லட்சம் பேர்கள் பயன்பெறுகிற வழியிலும் தங்களது வாழ்க்கை சீராகிற வழியிலும் உயர்ந்த நீயத்துகளும் எண்ணங்களையும் மனதில் கொண்டு மறுமையை மிக அழகாக ஆக்கிக் கொள்வதற்கு இந்த பொருள்கள் கொடுக்கப்பட்டு இன்றைக்கும் அது தொடர்கிறது. ஞாபகம் வையுங்கள், நாங்கள் கொடுத்த ஒவ்வொரு வக்ஃபுக்கும் பகரமாக மறுமை சொர்க்கம், மிக உயர்ந்த சொர்க்கத்துக்காக இந்த உலகத்தின் சுகங்களை, இந்த உலகத்தின் ஆசைகளை தாங்கள் தேடி உழைத்து வைத்த பொருள்களை கொடுத்தார்கள். கொடுத்து அதை வக்ஃபு நிலமாக்கி சமூகம் பயனடைவதற்காக தரப்பட்ட தான பொருள்கள் அவைகள். அதற்கு கைமாறாக மறுமை நல்லா இருக்கணும், சொர்க்கம் கிடைக்கணும். இன்றைக்கும் அவர்கள் அந்த எதிர்பார்ப்போடு அங்கே இருக்கிறார்கள். அந்த எதிர்பார்ப்பு அவர்களுக்கு போய் பூர்த்தியாக வேண்டும்.